அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்மளோட சேனலில் எண்கணிதத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் வக்ரதுண்ட மகாகாய கோடிச்சரிய சமப்புரோ நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியசே சர்வதா ஓம் ஏகதந்தாத்ம வக்ரதுண்டாய தேமிகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஆனால் நம்ம நிகழ்ச்சிகளை போகலாம். ஸ்டார் கார்த்தி ஜோஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா, நம்ம எண்கணிதம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி, பிறந்த தேதி 7/16/25. பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பருங்கிறது கேதுவை குறிக்கக்கூடிய நம்பர். இதுக்கு நட்பான நம்பர் 4, 2. இது அதிநட்பான நம்பர் பார்த்தீங்கன்னா 4 தான் அதிநட்பான நம்பர். சரிங்களா? இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் நிறைந்து கிடக்குது. ஞானகாரன் என்று சொல்லுவார்கள். 7ஆம் தேதி பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக வெளிநாடு போகிறாங்க, டான்ஸ் சொல்லக்கூடிய நடனத்துறையில் சாதிக்கிறாங்க. அதனால் வெளிநாட்டு மூலிமா நல்ல பலனை நிறையா அனுபவிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை போராடி தான் வந்துட்டுருக்குறாங்க. எவ்வளோ தான் போராட்டம் இருந்தாலும் லைஃப்பில் ஜெயிச்சிட்றாங்க. ஒரு வெற்றியாளராக வரவங்க, சாதனையாளராக வரவங்க எல்லா ஜாதனையும் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பிறந்தவங்களாக இருப்பாங்க. சரிங்களா? 7/16/25. 7ங்கிறது கேதுவோட ஆதிக்கம். பொதுவாகவே கேதுங்கிறது பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் கேது பகவான் இருக்கிற மாதிரி கேதுக்குரிய எண் 7ஆம் நம்பர். கேதுக்குரிய வழிபாடு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. இதெல்லாம் கேதுக்குரியது. இந்த 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஞான மார்க்கம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதிகமாக நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஆன்மீக வழியில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இந்த 7/16/25ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாத தேதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8ஆம் தேதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி. இதெல்லாம் ஆகாத தேதி. சரிங்களா? குறிப்பாக இவர்களுக்கு நட்பான நம்பர், ரொம்ப பாசிட்டிவான நம்பர் பலனை கொடுக்கக்கூடியது 4ஆம் எண் தான். சரிங்களா? 7ஆம் தேதி பிறந்தவங்க கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம், வெளியிடத்துக்கு சென்று பயணிக்கிறது, அதிகமாக வெளிநாடு போகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது கலைத்துறையில் சாதிக்கிறவங்க 7ஆம் தேதி டான்ஸ் மாஸ்டர், இந்த மாதிரி கலைத்துறை நடனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாலேஜாக இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப குருமார்கள், ஆன்மீக குருமார்கள் அனைவரும் கேதுவோட ஆதிக்கத்தில் போனவங்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன் என்றைக்குமே கிடைக்கும். அதனால் இவங்க வழிபாடுங்கிறது விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணால், தொடர்ச்சியாக விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்கன்னா. இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பார்த்தீங்கன்னா கத்திரிப்பூ நிறம். சரி, ஒய்லட் கலரு, வெளிர் நீளம் ப்ளூ கலரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாத கலருங்கிறது பார்த்தீங்கன்னா காஃபி கலரு. 2 நிறங்கள் ஆகவே ஆகாது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான பலனை கொடுக்கிறது கத்திரிப்பூ நிறமும் ப்ளூ கலரும் அற்புதமான பலனை கொடுக்கும். சிமெண்ட் கலர் நிறம் கண்டிப்பாக மிகவும் அற்புதமான பலனை கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா? அதை ஒரு மாற்று கருத்தில் இவங்களுக்கு உகந்த ரத்தினங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்சைட். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா கேட்சைன்னு சொல்லக்கூடிய வைடூரியத்தை இந்த 7ஆம் தேதி பொறுத்தவங்க நவரத்தினங்களில் ஒன்றா வருது. வைடூரிய கல்லை அணிஞ்சிட்டு வலது பக்க பார்த்திங்கன்னா பாம்பு வரலில் பார்த்திங்கன்னா வைடூரிய கல் போடும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கிது. அதனால் மோதிர வரலில் கூட இவங்க கண்டிப்பாக போடலாம். வைடூரிய மோதிரம் போடுறது மூலியமாக இவங்களுக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். சரிங்களா? இத்துடன் இன்றைய தின எண்கணித பலனை நான் நிறைவு செய்து வருகிறேன். மீண்டும் நியூமராலஜி எண்கணித சம்பந்தப்பட்ட சாஸ்திர நிகழ்ச்சியில் வேறொரு முறைக்கு உங்களை சந்திக்கிறேன். நாளை சந்திக்கிறேன், இல்லை அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.